ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். 10 persons begin to work together on a job, but after some days 4 persons leave. As a result, the job which could have been completed in 40 days is completed in 50 days. How many days after the commencement of the work did the 4 persons leave? அதாவது பாத்தீங்கன்னா 10 persons வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம், எத்தனை நாள்னு அவங்க சொல்லல, சம் டேஸ் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 4 பேர் வந்து போயிட்டாங்க. மீதி உள்ள 6 பேர் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஒர்க்கோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா 40 டேஸ்ல கம்ப்ளீட் ஆக வேண்டிய ஒர்க்கு 50 டேஸ் ஆகுது கம்ப்ளீட் ஆக. அப்படின்னா அந்த 4 பேர் வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிட்டு போனாங்க, எத்தனை நாள் அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா 10 persons சேர்ந்து 40 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய டோட்டல் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா 400. அதை வந்து 1 day ஒர்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1/400 வரும். இது வந்து 10 persons சேர்ந்து செஞ்சா. இதுவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 4 பேர் வந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க. எத்தனை நாளுக்கு அப்புறம்னு தெரியாது. ஸோ அந்த தெரியாத நாளை என்னன்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் டேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 10 பேர் சேர்ந்து எக்ஸ் டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 1/400 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 10 மெம்பர்ஸ் சேர்ந்து எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க இல்லையா, 4 பேர் லெஃப்ட் ஆயிட்டா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க, 6 பேர் தான் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 1/400 இன்ட்டு 6 இன்ட்டு இந்த எக்ஸ் போக மீதி உள்ள நாள் இல்லையா, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணது இந்த எக்ஸ் டேஸ், மீதி உள்ளது அப்படிங்கிறப்ப டோட்டல் கம்ப்ளீட் ஆனது 50 டேஸ். 50 டேஸ்ல இந்த எக்ஸ் போயிடணும். ஸோ இன்ட்டு 50 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா, இந்த டேர்ம் புரிஞ்சிச்சா? இந்த டேர்ம் புரிஞ்சிட்டாலே இதுக்கப்புறம் ஆன்சர் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஸோ அவங்க ஒர்க் பண்ண பேட்டர்ன் இதுதான். அதாவது நான் சொன்ன மாதிரி 1/400 எக்ஸ் டேஸு 10 persons, அதே மாதிரி 1/400 6 persons 50 மைனஸ் எக்ஸ் டேஸ் ஈக்குவல் டு 1 எதுக்கு போட்டிருக்கோம்னா டோட்டல் ஒர்க்கை நம்ம எப்போவுமே என்னன்னு தான் எடுத்துக்குவோம், 1 தான் எடுத்துக்கும். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. 0 கேன்சல் பண்ணி எழுதியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து 2ஆல் டிவைட் பண்ணி எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 3/200 இந்த 2 டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி வந்தால் இந்த மாதிரி டேர்ம் தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். 5x/200, 150/200, 3x/200. இப்போ பார்த்தீங்கன்னா 5x 3x ரெடியூஸ் பண்ணும்போது 2x, இந்த 150 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 200 வந்து அந்த சைட் போயிடுது. அந்த சைட் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த 150 இப்போ மைனஸில் கொண்டு வரும். ஸோ இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணுறது 50ங்கிற வேல்யூ கிடைக்குது. இங்கிட்ட வந்து 2x இருக்கு. ஸோ எக்ஸ் மட்டும் தான் வேணுங்கிறனால இதை வந்து டிவைடட் பை 2. ஸோ ஃபைனலாக 25 டேஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.